BS Value second show. ஆரம்பமே எப்படியா ஆரம்பம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீரம் விசுவாசம்லாம் பிளாக் பஸ்டர். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத செயல் பரிசுத்த எடுத்தா சரியாயிடும். தலைவர கை வைக்கற. சும்மா கீழே. Try பண்றோம் every Saturday 6 PM onward only on BS Value. ஹலோ சார், அங்க என்ன பண்ணிட்டு வரீங்க? கார்ல இருந்து அப்படி இறங்கணும். கார்ல இருந்து இறங்கலாங்க, ஊரா விட்டு கார்ல என்னங்க பண்றீங்க? இல்ல அந்த கார்ல இருந்து இறங்கினா இப்படி இருக்கும்னு. அது சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த மகனே நேற்று இவன் யோசிச்சாரு புதுசா. இன்று இவன் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண போறாங்க பாட்டுக்கு. நீ பாட்டாலாம் வராது, அதே மாதிரி பாடினா தான் வரும். நம்ம தப்பு தான். இன்னைக்கு நம்ம வந்து திருச்சியில இருக்கோம். சந்தோஷமா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம வந்து திருச்சியில இருக்கோம். அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்கள்ல நிறைய பார்த்திருக்கோம். அதை நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து டாக் பண்ணியிருந்தீங்க, இந்த கடைக்கு வாங்க இந்த கடைக்கு வாங்கன்னு சொல்லி. என்னதான் அப்படி கடையில் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நைனா கடையில இருக்கிறோம். திருச்சியில சோறு தான் முக்கியம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சிறப்பு சிறப்பு. மகனே என்ன தோசை வேணுமோ அந்த தோசை இருக்கும். ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் முட்டை தோசை. சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடலாம். தோசையில மொத்தம் 40 வகைகள் இருக்கு. 40 வகையான தோசை இருக்கு மகனே. இது வந்து உங்களுக்கு ஒரு 30 வகை போட்டு தரலாம். முடக்கத்தான் பொடி, முருங்கை பொடி, பூண்டு பொடி. சோறு தான் முக்கியம். வரலாற்றில் முதல் முறையாக ஆமாப்பா சுத்தம் 100% சைவ சாப்பாடு. தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? அடை போட்டு தருவா, நல்லா இருக்கும். ஆனியன் அடை போடவா? ஆனியன் அடையா? ஃபர்ஸ்ட் ஒரு தோசையில் ஒன்று போடுங்க. வேக 10 நிமிஷம் ஆகும். அதுக்காச்சும் 3 தோசை வந்துடும். சூப்பர். அப்போ ஒன்று போட்டுருங்க. அடேங்க அப்பா, இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். சூப்பர். நடுவில் ஒரு ஓட்டை, அது முருகருக்கு. இல்லப்பா, இல்லைன்னா அடியில் கருக ஆரம்பிச்சிடும். அதுதான் அங்கே சூப்பர். ஓகே, வேகிறது பார்த்தீங்களா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது மிரட்டுதே. வெண்ணெய் வெண்ணெய் உடனே தான் சொல்றாரு வெண்ணெய். முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்? வெண்ணெய் வெண்ணெய். எத்தனை வருடங்களாயா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 35 இயர்ஸ் ஆச்சு. 35 வருஷமா. சூடுனால சூடு அப்படி ஒரு சூடாக இருக்கு. யூஸ்வலாக தோசைக்கு இவ்வளோ சூடெலாம் வராது. ஆனால் கல் இப்போ தான் எடுக்கிறேன். செம்ம சூடாக இருக்கு. ஒன்றாங்க சட்னி வச்சுருவோம். வேற டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் அது என்னென்னலாம் தெரியல. ஆனால் செமையாக இருக்கு. உரைக்குது, இனிக்குது, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உண்மையாக சாப்பிடலாம். பட்டர் போட்டாங்க, உண்மையிலே இனிக்கிறது தெரியல. பொடி போட்டாரு. சின்ன ஸ்வீட் இருக்கு. பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. அந்த அடை எடுத்துட்டு வந்துடுவா. நான் வெஜ்ஜுன்னு கொஞ்சம் யோசித்தேன், இல்லைன்னு சொல்லல, உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி தோசை தான். வாரத்தில் வந்து 7 முறை 21. அது எப்படியும் வந்து மத்தியானம் ஃபுல்லாக விட்டுருங்க. 7 14 10 நேரம் தோசை தான் சாப்பிடுவோம். பட் வந்து வீட்டு டேஸ்ட்லையும் இருக்குது ஒன்று. அடை ரெடி. ஆனால் இதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் தான் நல்லா இருக்குமா? அடை இதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக. சீக்கிரமே முடிஞ்சு போயிடுவோம்ண்ணா. அது பாருங்கண்ணே, அந்த தூக்கு இங்கே தொங்க விட்டுருக்காங்க சிம்பாலிக்காக. தூரமாக இருந்து வரவங்களுக்கு அந்த தூக்கு இங்கே இல்லைன்னா அடை காலின்னு அர்த்தம். அப்படின்டா எப்படி பார்த்தா? ஆனால்
இந்த அடை சைஸ்க்கே போடுங்கய்யா, அடை சைஸ்க்கே போடுங்க. நான்லாம் வெஜ்ஜுன்னு வந்துருச்சுன்னா சட்னி நீங்கள் காலி பண்ணீங்களா? இல்லை பண்ண மாட்டேன். இருங்க. ஏய் சண்டை போடாத, வாங்கி தரேன் நைனாட்ட. அந்த தோசை வாங்கிட்டு போ. நான் எங்கள் நைனாட்ட வேற அடைய சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்புறம். ஓகே பரவாயில்ல. உங்கள் கிளாஸ்மேட் தானே அவரு? இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா. அது வரும் ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். என்ன பொடி நைனா? கலப்பு பொடி சுவாச கோளாறு இருக்காது சாப்பிடும் போது. எல்லாமே தூதுவளை, மல்லிப்பொடி, புதினா இந்த மாதிரியே தான் இருக்கு. பொடி எல்லாமே பொடி. இதுல எல்லாம் நீ பொடி சாப்பிட்ருக்கியா? ஐயாட்டா பிடிச்ச நடிகர் யாரு? Blacksheep Go தெரியுமா கேட்போம். 30-40 பொடி வச்சுருப்பாங்க. இந்த கோவிட் டைம் அப்படின்றதுனால கம்மியாக பண்ணுறாங்க. சூப்பர். அதுலேயுமே ரேரான வெரைட்டி பாரு. மக்களே பார்த்துக்கிட்டு வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க. யூஸ்வலாக வந்து இது கலரே வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பூரி மசாலா இருக்குல்ல, பூரி எப்படி ஒரு டிஷ் இருக்கும், அதை தூக்கி உள்ளே வச்சு அப்படி போட்டு ஒரு மிளகா அப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க வேறு பூரிலாம் கிடையாது, இதுக்காக மட்டுமே தயார் பண்ணுற மசாலா. இப்போ திருச்சியில் வந்து நைனா கடைன்னா மோஸ்ட்டாக இந்த ஒரு கடை தான், வேறு நைனா கிடையாது. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தில்லை நகர் 4th-க்கு 5th-க்கு நடுவில் ஈஸ்ட் சைடு கோயில் இருக்குது. கோயில் வாசல்லையே வரசித்தி விநாயகர் கோயிலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே அப்படியே ஜெகஜோதியாக லைட் போட்டு நைனா வச்சுருக்காரு. பக்திகரமாக நீங்கள் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகிற போக்கில் அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வயிறு ஃபுல்லாகிடும். அட பாரியா, நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நைட் வரைக்கும் இருக்குமாயா அது கடை? 11 மணி வரை 12:30 மணி வரை இருக்கும். 10 மணி கூட 10 மணி இல்லை, 6-7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கரெக்டாக 7 மணி, 7 to 10 தான். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள். அடுத்த தோசை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போட்டுக்கிட்டே போடுறேன். நான் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசிக்கிட்டு. வேறு என்ன தோசை சாப்பிடலாம்? இல்லை நான் வேறு போட்டுறேன். தோசையில் இவ்வளோ வெரைட்டியான கேள்வி, அதுவும் அது அவ்வளோ ப்ரீஃப் பண்ணுறாரு. யாரோ அரைச்சி யாரோ செஞ்சு வந்து யாரோ பண்ணல, பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து துணியை க்ளீன் பண்ணுறது பொடி அரைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாருன்னா எல்லாமே அவங்க பார்வையிலேயே நடக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமாம், சொன்ன பேல கேட்டுப்பானே. ஆறுன பிறகு சாப்பிடுப்பா. சித்தப்பா ஓய் ஓய், நான் போய் சட்னியே கேட்கல சித்தப்பா, சும்மா தட்டையே நீட்டினேன், கரெக்டாக அந்த சட்னி வச்சிட்டாரு. என்னப்பா ஓகே, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ஸோ க்ளோஸு, நான் கிளம்புறேன். இல்லை வெயிட், அதான் நடக்கும்போது சட்னி வாங்கிட்டு வருவேன். எல்லாத்தையுமே கிறிஸ்பியாகவே போட்டுடுறாருங்க. ஒரு வெண்ணெய் வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்களா? செய்யறதில்ல. VKA பிராண்ட் உங்களுக்கு சொல்லக்கூடாது. கரூர் எண்ணெய், அப்படி கரூர் தரமான எண்ணெய். அதே மாதிரி நெய்யும் கரூர் நெய் தான். இப்போ நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுற அதான் கேட்குறேன். இப்போ எல்லாத்துலேயும் இப்போ இவ்வளோ வெண்ணெய் போடுறீங்களோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வெண்ணெய் போகும்? 1/2 கிலோ 1 கிலோ போயிடும் நேர்லி 1 கிலோ வாங்குவோம் ஒரு நாளைக்கு. சுத்தமான வெண்ணெயாக இல்லைன்னா அது நமக்கு பிரச்சனையாகும். இவ்வளோ தோசை என்னால் சாப்பிட்ருக்க முடியாது. இல்லைப்பா, இது என்ன சொன்னது? அடை ஸ்பெஷலா? ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட அடை இருந்துச்சு, இது வந்து ஆனியன் மட்டும் போட்டது. இது வந்து ஸ்வீட் அடைன்னு பேர். இதில் வந்து சுகர் கம்மியாக போட்டு எள்ளு பொடி கொஞ்சம் போடுவேன். சொல்லுங்க. எள்ளு பொடி? எள்ளு பொடி போடுவேன், சுத்தமான எள்ளு. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? அதெல்லாம் அந்த டிவியில் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அம்மாலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. டிவியில் இதெல்லாமா சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டேங்கிறோம். நாங்கள் எடுத்தப்போ சில விஷயங்கள் நான் இருக்கிற ஏரியா எங்களை சுற்றி பிராமின் தான் அதிகம். அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம், அப்போம்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். சிலர் வந்து அவங்களே சொல்லி கொடுப்பாங்க.
ஸ்ரீங்கண்டத்துலேருந்து இங்கே வந்து கடை போடுவீங்க? பாருங்க அந்த வண்டியில் எடுத்துட்டு வருவோம். அப்படியா? என்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல? வண்டியா? கூட்டாச்சுன்னா நம்ம வண்டின்னு சொல்லி பழகிடலான்னு பார்த்தேன். நம்ம நைனா வாச்சேன்னு பார்த்தேன். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? மத்தியானம் சாப்பிட்டதே கும்முன்னு இருந்துச்சு. லேட்டாக போவோம், சும்மா சாப்பிட்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். நான் எத்தனை தோசை பிடிச்சிங்க இறங்கிட்டு நாங்கள் சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம்னு நினைச்சோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அப்படி நினைப்போம், அது நடக்காது. Few moments later. தம்பி சின்னதா ஒரு நெய் போட்டு தரப்பா. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க. சூப்பர். இது வந்து என்னது? நெய் ரோஸ்ட். நைனா கடையிலேருந்து நெய் ரோஸ்ட். ரோஸ்ட்னா ரோஸ்டே அப்படி. தோசையே ரோஸ்ட் தப்பு தப்பாக சொல்லாதப்பா, அவர்கிட்ட போய் பேசுவோம். நம்ம நைனாப்பா. ஆமாப்பா. நைனா பேர்? நைனா பேரு கேசவன். கேசவன் நைனா கடையில் தான் நம்ம இன்னைக்கு வந்து சோறு தான் முக்கிய நிகழ்ச்சி பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் தோசை இட்லின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தோசைகள்லேருந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இதை சாப்பிட்டா என்ன நடக்கும், இதை சாப்பிடாதனால என்னெல்லாம் விளைவு இருக்குன்றது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஹைஜீன் பார்க்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கீங்க இல்லையா? தம்பி ஒரு சின்ன விஷயம். காரணம் என்னன்னா 16 வயதுல இருந்து 19 வயதுல குருகுலம் யாருக்கிட்ட நம்ம பழகுறோமோ அவங்க சொல்லித்தரதான் நம்ம மனசுல படியும். கேசவன் நான் வந்து திருச்சியில் இந்த இடத்துல சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தில்லைநகர் 4th and 5th ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கோட்டை ஸ்டேஷன் ரோடு கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கம். இந்த பக்கம் இருக்கிறது மறந்துடாங்க. திருச்சியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்க. மிக நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். எல்லாம் முருகன் செய்யும். சரி, இப்போ கேட்டுக்க. அவர் சொன்ன விஷயம் 16 வயசுலேருந்து 19 வயசுல வரைக்கும் ஒருத்தவங்க கற்றுக்கிறது, அதை கடைபிடிக்கிறது பெரிய விஷயம். ஒரு நல்ல விஷயம் நீ கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து வாழ்நாளை கடைபிடிக்கும் போது அவ்வளோப்பட்ட தடைகள்லாம் வரும். அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுறது தான் அது பெரியமான விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க. 16 லேருந்து 19 வயசு நல்ல வேலை நான் உங்க கூட இல்லை.